சித்தமெல்லாம் கூட ஸ்ரீஹரி பதத்தல்லில் சித்தமெல்லாம் கூடி ஸ்ரீஹரி பாதம் தன்னில் எத்துணை வந்தாலும் அவனே கதியாம் எத்துணை வந்தாலும் அவனே கதியாம் பித்தரெல்லவும் இந்த குழந்தை பேச மாட்டான், மற்றவாள்லாம் படிக்கிற மாதிரி அவன் படிக்க மாட்டான், தனக்குள்ளேயே பேசிக் கொள்வான். சில சமயத்தில் கண்ணீர் விட்டு கலங்குவான், உள்ளம் உருகி அழுவான். இந்த நந்தனார் சரித்திரத்திலே அவர் சேக்கிழார் சுவாமிகள் சொல்றார், அதே கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடுறார். அந்த கூட இருக்கிற புலைப்பாடியிலே அந்த சேரியில இருக்கிறவாள்லாம் நந்தனார் தனிப்பட்டவன், அவனுடைய பக்தியை அவ புரிஞ்சு கொள்ள முடியல. அவள்லாம் அந்த ஊர்ல இருக்கிறதான எஜமானன் ஒரு பிராமணன் இடத்துல போய் சொன்னாலாம், ஐயே ஒரு சேதி கேளும், இந்த அடிமைக்கார பறையன் நடத்த எல்லாம் பரவர கெட்டு போச்சு, சேரியில் வழக்கமில்லாதபடி பழக்கமிட்டால் குடியிருக்க மாட்டோம். இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப என்ன பண்றான், பொல்லா ஏக்கமடைந்தவன் போல் நாக்கை வளைத்தே இருப்பான் ஒருவேளை. அவர் கண்ணால ஜலமிட்டு சம்போ மகாதேவா சங்கரான்னு நினைச்சுக்கிட்டு அவர் கண்ணால ஜலமிட்டு அடற போது இவன் பார்த்தான், எதுக்காக அடறேடாப்பா, ஏன்ப்பா நந்தா உனக்கு பசிக்கிறதா இல்ல வயிற்று வலியா என்னதுன்னு கேட்பாளாம். பொல்லா ஏக்கமடைந்தவன் போல் நாக்கை வளைத்தே ஓரு உருகி அழுவாங்க, ஆக்கை மறந்தே அழுவான். அப்புறம் என்ன, சில சமயத்தில் அவர் நிஷ்டையில உட்கார்ந்து இருப்பாராம். நிஷ்டையில உட்கார்ந்து இருக்கிற போது அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவான், கையசைக்கல் காலசைக்கல் மெய்யசைக்கல் இருக்காதொரு வேளை. ஒண்ணுமே பண்ண மாட்டான், என்னது கட்ட மாதிரி இருப்பான். கட்ட மாதிரி இருந்தா அது நிஷ்டை, அது நிஷ்டையை புரிஞ்சு கொள்ள முடியல. அது மாதிரி இந்த பிரகலாதன் இருக்கான்கிறார். பித்தலெல்லவும் பேசலில்றியே மத்தனெல்லவும் மானமுன்றிலான், சித்தமெல்லாம் ஸ்ரீஹரி பாத பத்மமே. அந்த விஷ்ணு பக்தி அவருக்கு உண்டாச்சு, அப்பாவுக்கு கிடையாது. அப்பாவுக்கு இல்லாத இருக்கிற பக்தி எப்படி உண்டாச்சு? சில தாப்பனார் போக்கிரியா இருப்பான், அவன் பிள்ளை சத்தம் இருக்கு, அது மாதிரி எத்தனையோ தெரியும். ஒரு அப்பா மகா போக்கிரி சண்டைக்கு வந்தா அங்க இருந்து என்கிட்ட, ஓய் சாஸ்திரியில ஒரு விஷயம் என்ன, நீர் அநியாயமா என் பிள்ளைய கெடுத்து விட்டீரியா என்ன, ஏகாதசி அவன் சாப்பிட மாட்டேங்கிறாயா. அதனால இந்த போக்கிரிக்கு ஒரு பிள்ளையா வந்ததுன்னா அதுவும் பூர்வ ஜென்ம சமஸ்காரம், பகவானுடைய திருவருள். ஒவ்வொருத்தருக்கு பக்திங்கிறது அவனுடைய அருளால் அவன் தாள் வணங்கும். அவனுடைய பக்தி வரணுமானா அவனை பணியறதுக்கு அவன் அருள் வேணும். பக்தி மாத்திரம் எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். இந்த ஊர்ல சொல்லிக் கொடுக்கறாளோ என்னமோ, எங்க ஊர்ல சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. முன்னெல்லாம் இருந்தது, முன்னெல்லாம் ஒவ்வொரு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தா, மிஷினரி ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கற மாதிரி எல்லா இந்து ஸ்கூல்லையும் சொல்லிட்டு இருந்தா. இப்ப அதை எடுத்துட்டான். அதை எடுத்தாக்க அது மாதிரி சொல்லிக் கொடுத்தா ஒரு கிராண்ட் கிடையாதுன்னு. அவ வாத்தியார்கள் பார்த்தா எனக்கு அது எப்படியோ போகட்டும், எனக்கே பக்தி வரல, பிள்ளைகளுக்கு பக்தி வர போறதா போகும். அதனால பக்திங்கிறது எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் வராது. ஜனனீ நசாஸ்யாத் ஜனகோ நசஸ்யாது பிதுர்ன நஸ்யாது குரு நஸ்யா. குரு எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தா கூட பக்தியா வராது. ஒரு மடத்துல ஆச்சாரியால் பக்கத்துல ரொம்ப நாளா கைகறி பண்ணிட்டு இருந்தான், காஞ்சி ஆச்சாரியால் மடத்துல. அதாவது பூஜைக்கு எடுத்து வைக்கிறது எல்லாம் பண்றது, அவர் பூஜை பண்ற போது பக்கத்துல நிற்கிறது, இப்படி எல்லாம் நாங்கெல்லாம் நினைப்போம் ரொம்ப பாக்கியமா, இவ்வளவு பாக்கியவந்தனா இருக்கிறவன் எவ்வளவோ நன்னா இருப்பனே, இவ்வளவு பாக்கியத்தை நமக்கு கிடைக்கலையே நாங்க நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் அவன் அங்கே இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா, இன்னைக்கு சுவாமிகள் சாப்பிடறதுக்கு ரொம்ப படுத்துறார், மத்தியானம் 2 மணி ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும், நான் சாப்பிடும் போது 3:30 மணி ஆயிடும். இவன் சாப்பாட்டையே நினைச்சுட்டு அங்க கைகறி பண்ணிட்டு இருக்கான். பக்திங்கிறது வருமா, வந்துடுமா? நாம் இங்க பாக்குற போது ஐயோ இவ்வளவு பாக்கியம் அடைஞ்சிருக்கானே, இவர் மாதிரி நமக்கு கிடைக்கலையேங்கிறோம். ஆனா அவனுடைய புத்தி என்ன, எப்படா சோறு துங்கலாங்கிற எண்ணம் இருக்கு. அதனால உலகத்தினுடைய புத்தியை வச்சுக்கிட்டு நீ பக்தி பண்றதுங்கிறது முடியாது. பக்திங்கிறது தனக்கு உண்டாகணும், தானே அவனுடைய அனுகிரகத்தினாலும் உண்டாகணும். இந்த குழந்தைக்கு பகவான் பக்தியை உண்டாக்கி இருக்கார், அவனை பிறப்பிச்சதே அதனாலதான். அந்த பக்தியினால தன்னுடைய தகப்பனாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட உண்டாக்கி இருக்கார். அந்த பிள்ளை 5 வயசு பிள்ளை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வரான்.
திரும்பி வரும்போது அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டானா நமக்கு தான் என்ன சந்தோஷம் இருக்கு. இப்ப சொன்னேனே 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு அங்கதான் சொன்னேன், உங்களுக்கு படிக்கிறது இல்ல. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துல வரும்போது எனக்கே பெருமையா இருக்கு. அந்த பேர குழந்தை வந்தான்னா அவனை கட்டிக்கிட்டு என்னடா ஸ்கூல்ல போய் என்ன பண்ண தூங்கினேன், ரைட். அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லையா? அது மாதிரி அப்பா பெருமையோடு கூட குழந்தைய கட்டிக்கினா மடியில வச்சுக்கினா, பிரகலாதா என்னடா படிச்சே இன்னைக்கு, என்ன படிச்சே சொல்லு, நீ சொல்லுடா சொல்லுடா குழந்தை, உன் வாயால சொல்லணும்டா. சொல்றதுக்கு கூச்சப்படுறான் குழந்தை. ஏன்னா இந்த அப்பாவினிடத்துல போய் நம்முடைய பக்தியை சொன்னா புரியுமா அவருக்கு? சொல்றேன்ப்பா. நத்வா பிரவீமிதே தாத கோவிந்தம் கதமானசம், நத்வா பிரவீமிதே தாத கோவிந்தம் கதமானசம், பிராகக்யூ புனர்வேன சாது கியூ புனர்வேத ஜல்ம ஜல்மலி பாயதாயான், பிராக சாது புனர்வேத ஜல்ம ஜல்மலி சாயதாயான், நத்வ பிரவிவிச்சேதாத கோவிந்தம் கதமானசம். அப்பா சொல்றேன், நான் படிச்சதை சொல்றேன். எழுதி நின்றுகிட்டா கைய கூப்பிக்கிட்டா மனசனாலே அந்த கோவிந்தனை மனசனால தியானம் பண்ணிட்டு நான் சொல்றேன். நான் கோவிந்தனுடைய மனசனால தியானம் பண்றேன்னு அந்த குழந்தை சொன்ன போது சுக்கராச்சாரியர் வாத்தியார் எல்லாம் இருக்கா, அவள்லாம் நடிக்கிறான். அடப்பாவி, இந்த பாடத்தை நான் சொல்லி கொடுக்கலையடா. அப்பா என்ன பண்ணிருக்கான், ஊர்ல இருக்கிற கோவில், ஊர்ல இருக்கிற பூஜை, ஊர்ல இருக்கிற யஜ்ஜம் எல்லாத்தையுமே அடிச்சுட்டான். பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடம் சிலபஸ் எல்லாம் மாத்திவிட்டான். அப்படி எல்லாம் எங்களுக்கு உத்தரவு கிடையாது. அர்த்த சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுங்க, மெட்டீரியலிசம் தான் வேணும், ஸ்பிரிச்சுவாலிசம் எல்லாம் வேண்டியதில்லை. ஸ்பிரிச்சுவாலிசம் இஸ் ஆல் ஃபால்ஸ், ஃப்ராட். மெட்டீரியலிசம் தான் சத்தியம். அதத்தான் அர்த்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்திருக்கான், நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த பிள்ளை என்னடான்னா இப்படி சொல்றானே, என்ன ஆக போறதோ இரண்யகசிபனுடைய முகத்தை பாக்குறான். கோவிந்தம் கதமானசம் நத்வா பிரவீமிதே தத. அப்பா கோவிந்தனை மனசனால தியானம் பண்ணி கொண்டு சொல்றேங்கிற போது என்ன பண்ணினா, அடுத்த க்ஷணத்திலே அப்பா என்ன பண்ணினார், கையை கூட்டி சிரிக்கிறாராம். பயங்கரமான இடி முழக்கம் போல் சிரிப்பு, இடி முழக்கம் போல் சிரிப்பு. சபாஷ் சபாஷ் ஐயா உபாத்தியாயரே, கேட்டீரா? கேட்டு என்ன சொல்றான் பாத்தீரா? சொல்றான். என்ன ஆக போறது, என்ன சொல்றான் ஐயா, புரிஞ்சுக்கிட்டீரா? என் பிள்ளையினுடைய ஹாஸ்யம் பாலக குழந்தை பேசுறத பாத்தீரா? இந்த சின்ன வயசுலயே அவனுக்கு நகைச்சுவை உணர்ச்சி. என்ன தெரியல உமக்கு? என்னுடைய முதல் சத்ருவான விஷ்ணு இருக்கானே கோவிந்தன், அவனை என்ன அழகா பரியாசம் பண்றான் பாத்தீரா? அந்த கோவிந்தனையே நினைக்கிறேன் மற்றவர்கள்லாம் அசடுகள்லாம் சொல்றது அது மாதிரி தானும் சொல்றான். ஐயா இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு ஹாஸ்ய உணர்ச்சி வந்திருக்கு பத்தியா அப்படின்னு அட்டகாசமா சிரிக்கிறான். சுக்கராச்சாரியர் பார்த்தார், ஏதோ நல்ல வேலை எனக்கு. உடனே குழந்தை முகம் சுண்டி போச்சான். அப்பா அப்பா சிரிக்காதீங்கப்பா, நான் என்ன சொல்றேன்ப்பா, ஏன்பா சிரிக்கிறேன்? ஏய் குழந்தை, என் பிள்ளை இல்லையடா நீ, என்னுடைய பகைவனாய் இருக்கிற அந்த கோவிந்தனை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறியே, மத்த அசடுகள் எல்லாம் எப்படி பஜனை பண்றதோ அது மாதிரி பண்ணி காட்டுறியே, சபாஷ் சபாஷ். இல்லப்பா அப்பா சொல்லாதீங்க. ஹாஸ்யமாய் நான் பகவானுடைய பெயரை சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கிற போது சிரிப்பா சிரிச்சேன்னா இந்த பாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது. மதில்ல கிருஷ்ணே பரதஸ்வதோவா விதோ விபத்யேத கிருஹவ்ரதாரம் அதல்த கோபிஹி விஷதல்த மிஸ்ரம் புனః புனச்சர்வித சர்வணானா
தத்தரி ததரி ததரி ததரி. அப்பா, பகவானிடத்தில் இருக்கிற வச்சிருக்கிற புத்தி தான்ப்பா புத்தி. பரதஸ்வதோவா, எத்தனையோ விஷயங்களுக்கெல்லாம் காரணம் காட்டலாம், எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நாம் ஆராய்ச்சியினாலே இதுதான் சத்தியம்னு சொல்லலாம். ஆனா தெய்வத்தினுடைய நிலையை அப்படி கண்டுபிடிக்க முடியாதுப்பா. ஏன் காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் மிதோபிபத்தியா, நாமெல்லாம் பொய்யர்கள். பொய்யா இருக்கிறவன் மெய்ய கண்டுபிடிக்க முடியாது. பொய்யாத பொன்னம்பலத் ஐயா இருக்குமிடம் நொய்யாது மனிதர்கள் உய்யாது கண்டுகொள்ளும் ஐயே மெத்த கடினம். பொய்யாத பொன்னம்பலத்து ஐயா அவன் சத்தியஸ்வரூபி. எந்த காலத்தில் இருக்கிறவன்? நீ இருக்கிற காலம் கொஞ்சம் தானே. கொஞ்ச காலத்துக்குள்ள அமக்கலப்படுத்துறான். வால் போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டின்னு இருக்கான். ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வால் போஸ்டர் எல்லாம் ஒட்டின்னு இருந்தார். என்ன, அவன் தெருவில் ஒட்டின்னு இருக்கிறது 2 காப்பி வாங்கி வீட்டுக்குள்ள ஒட்டினார். எதுக்காக ஒட்டினா? இல்ல நான் போயிட்டேன்னா அது ஞாபகம் வருமோ இல்லையோ. ஆமா, இவர் போயிட்டார். அப்புறம் அடுத்தபடி பிள்ளை என்ன பண்ணா, முதல்ல அதை பிச்சு எடுத்தான். ஏண்டா இருந்தேன், மை ஃபாதர் வாஸ் a silly man சார், இதெல்லாம் எழுதி ஒட்டின்னு இருக்காரு. அது மாதிரி நம்ம இருக்கிறவர்ல தான் நாம போட்டுமே தவிர பிள்ளைகள் வந்ததுன்னா நம்ம அதெல்லாம் செய்யறதா? அப்பாவுத்தான் இருக்கான, அப்பாவுடைய போட்டோவை மாத்திரம் பெருசா எல்லாரும் பண்ணி வாசல்ல வச்சிருக்கான். வாசல்ல இருக்கிறவாள் பாக்குறதுக்கு. நீ என்ன பண்ற? நான் சொல்ல, என் ஃபாதருடைய போட்டோ வச்சிருக்கேன் சார். அதெல்லாம் சரிதான். அப்பா இருக்கிற மாதிரியா இருந்த அவர் என்ன தர்மங்கள் பண்ணினாலும் அதை நீ பண்ணினியா? அது அவரோட போச்சு சார். இது நான் வேற, என் வழியெல்லாம் வேற. வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த வழியில கொஞ்சமாவது பின்பற்றினாத்தான் அந்த ஜென்மாவுக்கு ஒரு கரைத்தேற ஏறும். மிதோபிபக்தியாக அவ எவ்வளவுதான் பெருமை இருந்தாலும் கூட அவ இருக்கிற இடம் தெரியாத போச்சு. இப்ப மெட்ராஸ்ல இந்தியாவுக்கு வந்து எல்லாம் எல்லாருக்கும் யாராவது இறந்து போனா வெறும் இறந்து போனான்னு சொல்றது அமரர் ஆனார். அமரராய் அவர் நரகத்துக்குன்னா போனோம். இவன் பண்ணின காரியத்துக்கு அமரர் ஆனார். இன்னும் இயற்கை எழுதினார். இயற்கையெல்லாம் எழுதல, மண்ணோட மண்ணா போயிட்டான். அது இயற்கை. அது இயற்கைங்கிறது பிரகிருதி. முதல்ல சொன்னேனே, பிரகிருதி ஸ்வரூபம், அம்பாளுடைய ஸ்வரூபம். அது அதை அடைய முடியுமா இவனால? அது மாதிரி நம்ம வேணா பேசிக்கலாமே தவிர கொஞ்ச காலம் ஆனா நம்ம மறந்து போறது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவர் வித்வான் இருந்தாரு தெரியுமோ? ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உசுரோடு இருக்கிற போதே ஞாபகம் இல்லை. ஒரு தடவை IASல ஒரு இன்டர்வியூ